இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أذهب عنا الحزن إن ربنا لغفور شكور وقال أيضا في آية أخرى قد نعلم إنه لا يحزنك الذي يقولون فإنهم لا يكذبونك ولكن الظالمين بآيات الله يجحدون புகழும் புகழ்ச்சியும் அனைத்து வல்லமையும் மிக்க அல்லாஹ் ஒருவனுக்கே நின்றி நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய மக்களின் மீது நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக எந்த லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலமெல்லாம் அவனை சார்ந்து வாழ்ந்து இறக்கின்ற பொழுது கலிமாவோடு இறக்கின்ற நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டுமென இந்த நன்னாளையிலே பொன்னாளையிலே இறைவனுக்கு பிடித்தமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே மனமுருகியவனிடத்திலே பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மாவுடைய உரைக்கு வருகிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், மவாக்கினு ஹஸன ஃபீஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எந்தெந்த தருணத்திலே கவலை கொண்டார்கள், அவர்களுக்கு கவலை ஏற்படுத்திய காரணங்கள் எப்படி இருந்தன என்பதை பற்றிய ஒரு செய்தியை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறோம். பொதுவாக மனிதனுக்கு எப்படியாவது கவலைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். கவலைக்கு வெற்றிடம் என்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே
ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டால், ஒரு கவலைக்குரிய விஷயம் ஏற்பட்டால் அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? கவலைப்படுகிறோம். கவலைப்படுவது என்பது மனிதனுடைய இயல்பு, அவனுடைய குணங்களில் ஒன்று. கவலைப்பட்டால் தான் அவன் மனிதனாகவே இருக்க முடியும். எப்பொழுதே ஒரு மனிதன் கவலை இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது கவலை அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். ஒரு கவலை போனால் இன்னொரு கவலை வரும். அந்த கவலை என்பது மனிதனுக்கு ஒரு உந்து சக்தி போன்று. அந்த கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் எதனால் கவலை ஏற்பட்டது, அதை தீர்ப்பதற்குண்டான வழி என்ன என்று அடுத்த வழியிலே அவன் முயற்சிப்பான். அப்போ கவலை என்பது கூட அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தந்த ஒரு அருட்கொடை என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயத்திற்கு கவலைப்பட்டார்கள், நாம் எதற்கெல்லாமோ கவலைப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கவலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு கடமையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பு வரைக்கும் அவர்களுக்கு அதிகமான கவலைகள் என்பது கிடையாது. அழகான மனைவி இருந்தார்கள், நல்ல வருமானம் இருந்தது, நல்ல தொழில் இருந்தது, அவருடைய வாழ்க்கை நல்ல திறம்பட சென்று கொண்டிருந்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 40வது வயதிலே அவர்களுக்கு அடிக்கடி கனவு வரும். அந்த கனவுலே அவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அப்படி தான் அவர்களுக்கு ஆரம்ப நிலையிலே வகி வந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்பத்திலே நல்ல கனவுகள் வரும். அந்த கனவு எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால், மிஸ்ல ஃபலக்கு சுபு, அதாவது சுபு அதிகாலை நேரத்தில் எப்படி வெளிச்சமாக இருக்குமோ அதுபோன்று அந்த கனவு அவர்களுக்கு வரும். அந்த கனவிலே இறைவன் சில செய்திகளை சொல்லுவான். இப்படி தான் ஆரம்ப காலத்தில் இருந்தது. கடைசியில் அவர்கள் இந்த கனவை பார்த்து பார்த்து கடைசியில் என்ன செய்தார்கள்? ஹுப்பிப இலையில் ஹலா, அவர்களுக்கு தனிமையே அவர்களுக்கு விருப்பமானது. கனவிலே அவர்கள் சில செய்திகளை பார்க்கிறார்கள். அந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ, இறைவன் நம் மீது என்ன நாடுகிறான், நம்மை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்ன விரும்புகிறான் என்று அவர்கள் கவலைப்படப்பட அந்த கவலை என்ன செய்தது? அவர்களை தனிமையில் ஆழ்த்தியது. அதன் விளைவாக ஹிரா குகைக்கு சென்றார்கள். அந்த ஹிரா குகையிலே சென்று நினைத்தார்கள், தனிமையில் இருந்தார்கள். அப்படி தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான உணவுகள் எடுத்து செல்வார்கள். எடுத்து சென்று அந்த குகையிலேயே தனிமையில் இருந்து இறைவனை நினைத்து கொண்டிருப்பார்கள். இறைவனை நினைப்பது அவர்களுக்கு ஒரு பொழுதாக மாறிவிட்டன. இறைவன் தம் மீது என்ன நாடுகிறான், இந்த சமூகத்திற்கு எதை விரும்புகிறேன் என்ற அந்த கவலைப்பட்டு பட்டு அப்படியே தனிமையில் இருந்தார்கள். உணவு தீர்ந்து போனால் மீண்டும் வருவார்கள், தனக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்வார்கள். இப்படியே சென்று கொண்டிருந்தன. இப்படியே சென்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் ஒரு நாளையிலே திடீரென அந்த குகையிலே ஒரு உருவம் தோன்றி, இக்ராவு, நீர் ஓதுவீராக என்று சொன்னது. அவர்கள் சொன்னார்கள், மான காரி, எனக்கு ஓதத் தெரியாது, என்னால் எழுத படிக்க தெரியாது, நான் மதரசாவுக்கு போனதில்லை, எந்த கல்வி பயிலவில்லை, ஆகவே எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னார்கள். அது சொன்னதோடு அந்த உருவம் என்ன செய்ய, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அந்த உருவம் போய்விட்டது. உடனடியாக என்ன செய்தார்கள்? வீட்டுக்கு ஓடோடி வந்தார்கள். இந்த செய்தி வந்து அந்த செய்தி உடனேயே துண்டாகிவிட்டன. தொடர்ச்சியாக வரவில்லை, சில வசனங்கள் மட்டும்தான் இறங்கியது. அந்த வசனம் இறங்கியதோடு அந்த தொடர்பு துண்டித்து போய்விட்டன. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நினைத்தார்கள், இந்த செய்தி ஏன் தொடர்ச்சியாக வரவில்லை, நம்மிடத்தில் யார் வந்தது, யார் மூலமாக இவர் வந்தார் என்ற அந்த கவலை வந்து நினைச்சது அவர்களை முட்டிக்கொண்டே இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் இந்த செய்தி நம்மிடத்தில் தொடர்ச்சியாக வராதா என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்படி கவலைப்பட்டு சில நாட்கள் கழிந்த பின்னால் திருப்பி என்ன செய்தது? அவர்களுக்கு அந்த கவலை மீண்டும் அதிகமாகுது. அதாவது இறை செய்தி வருவது அப்படி நின்றுவிட்டது. ஒரே ஒரு தடவை தான் அந்த வானவர் அந்த குகையிலே வந்தார், அதை சொல்லிவிட்டு போனார். அதன் பிறகு வரவில்லை. ஏன் வரவில்லை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக போய்விட்டது. எதற்காக வரவில்லை என்ற அந்த கவலை அவர்களுக்கு முட்டிக்கொண்டே போனது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஸின ஹுஸ்னன் ஷதீதன் பி சபபி தௌஹிரில் வஹி, அந்த வஹி தாமதமாகி போனதே அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருந்தது. அது மட்டுமில்லாமல் ஷக்க அலி ஃபுத்துர், அந்த இடைவெளி நீண்டு கொண்டே போகிறது. ஹஷ்யத்தை இன்கு தாய் நுபுவத் நம்மை விட்டு போய்விடுமோ, அல்லாஹ் நம்மை விட்டு நமக்கு அந்த செய்தியை தராமல் போய்விடுவானோ, இறைவன் எந்த நோக்கத்திற்காக தன்னை நபி என தேர்ந்தெடுத்தானோ அந்த நபித்து நம்மை விட்டு போய்விடுமோ என்று அல்லாஹ்வின் தூதர்கள் கடுமையாக கவலைப்பட்டார்கள். உலகத்திலே நாம் எதற்கெல்லாமோ கவலைப்படுகிறோம். நம்முடைய சொத்து சுகங்கள் போய்விடக்கூடாது என்பதற்காக கவலைப்படுகிறோம்.
போய்விட்டால் அதற்கு மேலாக கவலைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் தனக்கு வந்த அந்த வஹி நின்று போய்விட்டதே, அந்த நீண்டுதல், அந்த இடைவெளி நீண்டு கொண்டே போகிறது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய கவலை கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அவர்களுக்கு என்ன செய்து அந்த கவலை போய் மீண்டும் என்ன செய்து அல்லாஹ்வுடைய தூதரை செய்தார்கள். சந்தர்ப்பத்தில் கவலையோடு போய் கொண்டிருக்கிறார்கள். கடுமையான கவலை. யாரோ நம்மிடத்தில் வந்தார், ஒரு செய்தியை சொன்னார், உண்மையிலே அவர் இறை தூதராக இருக்க முடியும் என்ற அந்த உள்ளத்திலே அது சொன்னாலும் ஏன் அது நின்று போன அந்த கவலையோடு சென்று கொண்டிருக்கிற பொழுதுதான் ஆனால் அம்ஷீஃபி தரிக்கு நான் ஒரு நாள் பாதையிலே சென்று கொண்டிருந்தேன். சமிழித்து சௌத்தன் பிசமா, வானத்திலிருந்து ஒரு சப்தத்தை நான் என்ன செய்து கேட்டேன். ஃபரபஅத்து ஃபஸரி, என்னுடைய பார்வை உயர்த்தி பார்த்தேன். அந்த நேரத்தில் ஃபிதல் மலக்குல்லதி ஜானி ஹிரா, ஹிரா குகையிலே எந்த மலக்கு வந்தாரோ அதே மலக்கை நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எப்படிப்பட்ட மலக்கு என்று சொன்னால் ஜாலிசுன் அலா குர்சி பைன சமாய் வல் அருள், அந்த மலக்குடைய சிம்மாசனம் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே அந்த அளவுக்கு மிக பெரியதாக, மிகப்பெரிய விசாலமானதாக இருந்ததை நான் பார்த்தேன். ஃபரஇபுத்து மின்ஹு, அவரிடம் நான் பயந்து கொண்டேன். ஃபரஜஅத்து, உடனடியாக நான் வீட்டுக்கு ஓடோடி வந்தேன். ஜம்மிலூனி ஜம்மிலூனி, நான் ஏதோ ஒன்றை பார்த்து விட்டேன், ஒரு மிகப்பெரிய உருவத்தை பார்த்து விட்டேன். அந்த உருவம் குகையிலே பார்த்த உருவமாக இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து போரியை போர்த்து கொண்டு படுத்து கொண்டு பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு அவர்களுக்கு சொல்கிறான், யா அய்யுல் முத்தஸ்ஸிர், போர்வை போர்த்தி கொண்டு படுத்து கொண்டிருப்பவரே, கும், நீங்கள் எழுந்திருங்கள். ஃபஅன்திர், உம்முடைய சமுதாயத்திற்கு எச்சரிக்கை விடுங்கள். நீங்கள் சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடைசி நபி. அந்த நபித்துவத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஆகவே போர்வை போர்த்தி கொண்டிருந்தால் போதாது, தைரியத்தை வளர்த்தி கொண்டு அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி இந்த சமூகத்துக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அந்த செய்தி உட்பட அந்த வசனம் இறங்கியது. அதன் பிறகுதான் ஒரு ருஜித ஃபஹ்ஜுர், அருவருப்பான காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் தூரை விட்டு விலகுங்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகத்துக்கு இறக்கி வைக்கிறான். இப்போ என்ன ஆயிடுச்சு? உறுதியாயிட்டு, நான் நபிதான், இறை தூதர் தான், இறைவன் நம்மை ஒரு நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான், இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்கின்ற உண்மை செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான பிறகுதான் அந்த கவலை மறைந்தது என்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்திலே இந்த சமூகத்திற்காக எவ்வளோ பெரிய கவலைப்பட்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தை பற்றி உண்டான அக்கறையின் அடிப்படையிலே இந்த சமூகத்திற்கு நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக, இந்த மக்களை தவறான வழியில் மீட்டெடுத்து அவர்களை சுவர்க்கத்திற்குரிய மாற்ற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த செய்தி மூலமாக நாம் பார்க்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகிவிட்டார்கள். சமூகத்துக்கு மத்தியில் என்ன செய்கிறார்கள்? இறை செய்தியை சொல்கிறார்கள். யாருக்கும் பயப்படாமல், குடும்பத்துக்கு பயப்படாமல், ஊருக்கு பயப்படாமல், தன்னுடைய எந்த பொறுப்புக்கு அவர்கள் நிர்ணயிக்கப்பட்டார்களோ, எந்த பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த பொறுப்பை கையிலெடுத்து துணிவோடு யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சத்தியத்தை முழங்கினார்கள். அந்த செய்தியை நான் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமூகத்தில் என்ன செய்தார்கள்? மக்களிடத்தில் போய் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் இதற்கு முன்னால் செய்திருக்கின்ற அத்தனை தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான், நீங்கள் தவறான வழியில் இருக்கிறீர்கள், நீங்கள் பல தெய்வ கொள்கையிலே மூழ்கியிருக்கிறீர்கள், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது, அவனை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக வாழுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சில பேர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், பல பேர்கள் மறுத்தார்கள். யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் நல்வழியிலே இருக்கிறார்கள், யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு மிகப்பெரிய கவலை வந்தது. நான் இந்த மக்கள் எதை எதிர்பார்க்கிறோம்? பணத்தை எதிர்பார்க்கிறோமா? பதவி எதிர்பார்க்கிறோமா? இந்த மக்களுக்கு நல்ல செய்தியை தானே சொல்கிறோம். அவருடைய வாழ்க்கை மேம்படுவதற்காக, சொர்க்கத்து வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதற்குண்டான செய்தியை தானே சொல்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய கவலை வந்தது. ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அளவிருக்கிறார்கள், காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஹல் அத்தா அலைக்க யௌமுன் கான அஷ்ஷத்த மின் யௌம் உஹது, உஹது போரில் நீங்கள் சந்தித்த அந்த கவலையை விட அதிகமான கவலை உங்களுக்கு வந்த நாள் ஏதாவது உண்டா என்று கேட்டார்கள். எப்படி கேட்குறாங்க? உஹது போர்க்களத்தில் மிகப்பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட்டது, நிறைய சஹாபாக்களை நாம் இழந்து விட்டோம் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி, நிறைய பொருளாதாரத்தை இழந்தோம்,
நிறைய உயிர்களை இழந்தோம். இப்படிப்பட்ட இழப்பை தந்த இந்த நாளை விட அதிகமான கவலை தந்த ஒரு நாள் எது உண்டா என்று கேட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லக்கது லக்கீத்து மின் கௌமிக்கி மா லக்கீத்து, உன்னுடைய சமுதாயத்தில் நான் சந்தித்த அந்த நாளை விட ஒரு கவலைக்குரிய நாளை நான் சந்திக்கவில்லை. உன்னுடைய சமுதாயம் எனக்கு அவ்வளோ பெரிய கவலை ஏற்படுத்தினார்கள். அது எப்படி தெரியுமா? வக்கான அஷத்த மா லக்கீத்து மின்ஹும் யோமல் அக்கபா, அக்கபாவுடைய அந்த நாளிலே அந்த மக்கள் எனக்கு என்ன செய்தார்கள்? மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயத்தை தந்தார்கள். அந்த மக்களுக்கு நான் சத்தியத்தை எடுத்து சொன்னேன். அந்த மக்கள் என்ன செய்யவில்லை? என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை புறக்கணித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், என் மீது கற்களை வாரி எறிந்து அதன் மூலமாக எனக்கு நோவினை தந்து என்னுடைய அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளாமல் என்னை புறக்கணித்தார்கள். அப்படி புறக்கணிக்கும் பொழுது நான் என்ன செய்தேன்? வன மஹமூமுன் அலா வஜ்ஹி, கவலை தோய்ந்த முகத்தோடு நான் வந்தேன். எப்படி? தன்னை அறியாமலே அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. எப்படி வராங்க? தன்னை அறியாமலேயே அந்த அக்கபாவுடைய நாளையில் தன்னை அறியாமலேயே வராங்க. அந்த மக்கள் செய்த அவ்வளோ பெரிய கொடுமைகள், அவ்வளோ பெரிய அநியாயங்கள், அவ்வளோ பெரிய அட்டூழியங்கள் எல்லாம் செய்திருக்கார்கள். எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு கவலை தோய்ந்த முகத்தோடு வருகின்ற பொழுது எப்படி வர்றாங்க சொன்னால், வான அஸ்தபிக்கிறார், திரும்பியே பார்க்கலை, திரும்பி எங்கேயுமே பார்க்கல, இப்படி நம்மளை இந்த மக்கள் செய்து போட்டார்களே என்று கவலையோடு வருக. எது வரைக்கும் வர்றாங்கன்னா, வானபே கர்ணி சாலிப் என்ற இடம் வருகிற வரைக்கும் இப்படியே நான் வந்தேன். அல்லாஹ் அந்த நேரத்தில் என்ன செய்யறான்? வசனத்தை இறக்கி வைக்கிறான். கது நஅலமு இன்னஹு லஹஸ்னுக்கல்லதி யகூலூன, நபியே, உங்களுக்கு இந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள், உங்களை பொய்மைப்படுத்த இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மிகப்பெரிய கவலையில் இருக்க என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். வலாக்கின்னல் லாலிமீன, அவர்கள் உங்களை பொய்ப்பிக்கவில்லை. யாரை பொய்ப்பிக்கிறார்கள்? பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிக்கிறார்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்களை பொய்ப்பிக்கிறார் என்று, அப்படி அல்ல. உங்களை பொய்ப்பித்தால் அது யாரை பொய்ப்பதற்கு அடையாளம்? அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய் என கருதியதற்கு உண்டான அடையாளம் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு அவர்களை அந்த வசனத்தை இறக்கி அவர்களை தேற்றினான் என்கின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய கவலை அளித்த விஷயம் என்ன? உண்மையை சொல்கின்ற பொழுது அந்த மக்கள் மறுக்கிறார்களே, மறுத்ததோடு நின்றுமில்லாமல் தனக்கு நோவினை தருகிற அந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய கவலை தந்ததாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதற்கு தொடர்ச்சியாக கவலைகள் வந்து கொண்டே இருந்தன. அவர்களை நம்பியிருந்தவர்கள், அவர்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டவர்களை பலவர்கள் இழந்து விட்டார்கள். அந்த இழப்புகளெல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையை தந்தது. எப்படி சொன்னால், தராக்கமத்தில் அஹ்ஸானு அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத மௌத்தி அம்மிஹி அபி தாலிப். அபி தாலிப்ங்கிற மிகப்பெரிய ஆளுமை மிக்கவர், நபிகள் நாயகத்துடைய பெரிய தந்தை. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட தன்னுடைய தம்பி மகன் ஏதோ ஒரு நோக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அந்த ஆபத்திலிருந்து அவரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதியோடு அபூ தாலிப் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு அரணாக இருந்தார்கள். அபூ தாலிப் அவ்வளோ பெரிய ஆளுமை மிக்கவர், சமூகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றவர், சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றவர். அப்படிப்பட்ட அந்த அபூ தாலிபு நபிகள் நாயகத்துக்கு பக்கபலமாக இருப்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட நமக்கு ஒரு துணையாக இருக்கிற அந்த ஒரு செய்தி, அந்த ஒரு நல்ல செய்தி அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்தது. இந்த நேரத்தில் தான் ஊர் மக்களும் எதிர்க்கிறார்கள், குடும்பத்தார்கள் எதிர்க்கிறார்கள், சொந்த பந்தங்கள் எதிர்க்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அபூ தாலிப் நமக்கு துணையாக இருக்கிறாரே, அந்த ஒரு நம்பிக்கையோடு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அபூ தாலிபுடைய மரணம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு மிகப்பெரிய கவலை. அதற்கு அடுத்தபடியாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இறக்கிறார்கள். 2 இழப்புகள். ஒன்று அபூ தாலிப் பெரிய தந்தை, இரண்டாவது ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இறப்பு. இந்த 2 இறப்பும் நபிகள் நாயகத்துக்கு மிகப்பெரிய கவலையை கொடுத்தது. அதனால் வரலாற்றில் சொல்கிறார்கள், அதற்கு எப்படி சொல்கிறார்கள்? ஆமுல் ஹுசன், கவலைக்குரிய ஆண்டு என்று சொன்னார்கள். அந்த வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. அபூ தாலிப் அவர்களும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இறந்த பிறகு அந்த ஆண்டுக்கு பேர் என்ன? ஆமுல் ஹுசன், கவலைக்குரிய ஆண்டு என்று சொல்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய கவலை வந்தது. எப்படிப்பட்ட ஆளுமை இறந்து போனார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சாதாரண ஒரு பெண்மணியா? அல்லாஹ்வுடைய தூதரை முதலாக நபியாக ஏற்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல வழிகளிலும் பக்கத்துணையாக இருந்தவர்கள். அவர்கள் நபி என தன்னிடத்தில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்களை தேற்றியவர்கள். அப்படிப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா இறந்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளோ பெரிய கவலை வந்தது.
அவ்வளோ பெரிய கவலையிலே என்ன செய்தார்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அந்த மக்களிடத்திலே அவ்வளோ பெரிய கவலையோடு இருக்கின்ற பொழுது கூட சத்தியத்தை சொல்வதிலே அவர்கள் தயங்கவில்லை. சத்திய மக்களுக்கு மத்தியிலே சென்றடைய வேண்டும். அந்த கவலையோடு ஊட்டில் ஒடுங்கி கிடந்தார்களா? அபூ தாலிப் இறந்து போய்விட்டார்கள், தன்னுடைய மனைவி இறந்து போய்விட்டார்கள் என்பதற்காக வேண்டி ஊட்டிலே ஒடுங்கி கிடந்தார்களா? இல்லவே இல்லை. மீண்டும் என்ன வீரியத்தோடு அந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த சத்தியத்தை சொன்ன செய்தியை நாம் என்ன செய்கிறோம், இதன் மூலமாக பார்க்குறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபல அல்லக பாஹிவு நஃப்ஸக அலா ஆசாரியும் இல்லை மினு பிஹாதல் ஹதீஸ் அசஃபா. நபியே, இந்த மக்கள் உங்களை புறக்கணிக்கா என்பது உங்களையே அதை அழித்துவிடும் போல் இருக்கிறதே, நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சத்தியத்தை சொல்வது மட்டும்தான் உங்களுடைய கடமை, அதை எட்டி வைப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே சத்தியத்தை சொல்வதில் நீங்கள் துணிவோடு செயல்படுங்கள். எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் அதை இறைவனுக்காக பொறுத்து கொள்ளுங்கள். பொறுத்து கொண்டு நான் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறேனோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவதே நீங்கள் குறியாக இருங்கள். அந்த கட்டளையிலிருந்து நீங்கள் என்ன செய்யார்கள், ஒருபோதும் பின்வாங்காது என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதற்காக வேண்டி சிலர் கடுமையாக கவலைப்பட்டார்கள். அதுக்கு அடுத்தபடி எதற்காக கவலைப்பட்டார்கள் தெரியுமா? அலல் குராய் சபீன் அல்லதீன குத்திலு கத்ரா, மோசடி செய்து 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த 70 சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அன்சாரியை சேர்ந்தவர்கள். அது மட்டுமா, அந்த 70 சஹாபாக்களும் அதுவரைக்கும் இறங்கிய வசனங்களை மனப்பாடம் செய்த காரிகள். குரானை உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய 70 சஹாபாக்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சில கூட்டங்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னார்கள், எங்கள் சமூகத்திலே நிறைய பேருக்கு திருமறை குரான் ஓதத் தெரியாது, அவர்களுக்கு ஹதீஸ் என்றால் என்னவென்று தெரியாது. ஆகவே அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உங்களிலே சிறந்தவர்கள் எங்களுக்கு அனுப்புவீங்கள் என்று சொல்லி என்ன சிலர் கேட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சூட்சமத்தை புரிந்து கொள்ளாமல், ஏனென்று சொன்ன அவர்களுக்கு மறைவான ஞானம் தெரியாது, அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தால் மட்டும்தான் தெரியும். அந்த அடிப்படையிலே அவர்கள் கேட்ட அந்த பேச்சை நம்பி 70 சஹாபாக்கள் அன்சாரிகளின் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களோடு அனுப்பி வைத்தார்கள். அனுப்பி வைத்து அந்த எல்லையை கூட கடக்கவில்லை. அதற்கு முன்பாகவே அந்த 70 சஹாபாக்களையும் என்ன செய்தார்கள், கொன்றொழித்தார்கள். இந்த எதிரிகள் வேற மவுனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே அந்த 70 சஹாபாக்களும் மோசடி செய்து அந்த 70 பேர்களையும் கொண்டு விட்டார்கள். எப்படிப்பட்ட கவலை பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அந்த கவலையிலே அவர்கள் மூழ்கி போய்விட்டார்கள். இப்படி நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களே, 70 காரிகளை 70 ஹாபில்களை கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய கவலை வந்தது. அந்த செய்தியை என்ன செய்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுறான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விஷயத்தில் செய்கிறார்கள், மிகப்பெரிய கவலை கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் மா ரஐத்து அலா சிரியத்தின் மா வஜிதல சபீன் அல்லதின் உசிபு ஃபி யோமி பேரா மௌனா, பேரா மௌமை மௌனாவிலே அந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களே, 1 மாத காலம் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். கவலைப்பட்டு கொண்டது மட்டுமில்லாமல் அந்த கொள்வதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்தனை பேர்கள் மீதும் இறைவாடி சாபத்தை இறக்கி என்று சொல்லி சுபுகிலே 1 மாத காலம் நினைத்தார்கள். குனூத் ஓதி அவர்களுக்கு எதிராக துவா செய்தார்கள். சாதாரண விஷயமா தான் இது. கூட்டிட்டு போய் நம்பிக்கை துரோகம் செய்து 70 பேர்களை கொல்லுவது என்பது ஒரு சாதாரண விஷயமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவ்வளோ பெரிய கவலை கொடுத்த அந்த விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம், இதன் மூலமாக பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கெல்லாம் கவலைப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகத்துக்கு மிகப்பெரிய கவலை கொடுத்த விஷயம் என்ன சொன்னால், ஸைத் இப்னு ஹாரிஸா ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு ரவாஹா இவங்கெல்லாம் நினச்சிதான் முஅத்தா போரிலே கொல்லப்பட்டார்கள். இந்த சஹாபாக்களெல்லாம் மிகப்பெரிய திறமை மிக்கவர்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக ஏற்று அந்த ஏற்றுக்கொண்டதோடு நின்று விடாமல் அந்த கொள்கையை பிறருக்கு சொல்வதிலே துணிவோடு செயல்பட்டவர்கள். இந்த மார்க்கத்தை காப்பதற்காக வாளேந்தி போரிடுவதற்கும் தயாராக நின்றவர்கள். அப்படிப்பட்ட ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு ஹாரிஸா இப்னு ரவாஹா இவங்க எல்லாம் என்ன செய்தாங்க, முஅத்தா போரிலே கொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக வேண்டி கவலையுமையாக கவலைப்பட்டார்கள். அதற்காக வேண்டி மிகப்பெரிய கவலைப்பட்ட அந்த செய்தியை நாம் என்ன செய்கிறோம், இதன் மூலமாக பார்க்குறோம். அப்போ இது போன்ற ஏராளமான கவலைக்குரிய விஷயங்கள் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றன. ஆனால் இந்த கவலைகளை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கடந்து போய் அதன் பிறகு என்ன செய்தார்கள், இந்த மார்க்கத்தை எட்டி வைப்பதில் முனைப்பாக இருந்தார்கள். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருகிறது என்று சொன்னால், கவலைகள் என்பது அவ்வப்போது நமக்கு ஏற்படும். ஒரு கவலை வந்து விட்டதா
அந்த கவலையை போக்குவதற்குண்டான முயற்சியில் தான் ஈடுபடுமே தவிர ஒரேடியாக ஒதுங்கி போய் இருந்து நமக்கு இப்படி ஏற்பட்டு விட்டதே, நாம் இறைவனுக்கு என்ன செய்தோம், நாம் இறைவனுக்கு என்ன கொடுமை செய்தோம், நாம் இறைவனுக்கு என்ன பாவம் செய்தோம் என்று சொல்லி ஒதுங்கி போய்விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இது என்ன பாவம் செய்தார்கள், எவ்வளோ இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இந்த இழப்புகளெல்லாம் மனித சமுதாயத்திலே கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். ஆனால் அவைகளையெல்லாம் இறைவனுக்காக பொறுத்து, இறைவனுக்காக அதை நாம் தாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும். ஆக இழப்புகள் என்பது இந்த மனித சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒன்றுதான். அவைகளெல்லாம் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு ஏன் இந்த இழப்பு ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று சொல்லி அதற்குண்டான வழிகளை தேட வேண்டுமே தவிர கவலையோடு இருந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த செய்தி இதன் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது தெரிய வருகின்றன. ஆகவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை மட்டுமே குறிகளாக கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்கியவர்கள். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அன்பான நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற பொழுது சொல்கிறான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத்தி வ பஷ்ஷிரி ஸாபிரீன். உங்களை நாம் என்ன செய்வோம், பயத்தை கொண்டும் பொருளாதார இழப்பை கொண்டும் உயிரை கொண்டும் இப்படி பல்வேறு விதமான சோதனைகளை உங்களை நான் சோதிப்போம். இப்போ பஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாக இருப்பவர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான், சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி கூறுகிறான். நாம் எல்லாம் இப்பொழுது நம்முடைய கேரள மாநிலத்திலே வயநாடு என்ற அந்த பகுதியிலே ஏற்பட்ட அந்த இழப்பு நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த இழப்பு தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பு தான். குடும்பமாக மண்ணுக்குள்ளே புதைந்து போன அந்த செய்தியை கேட்டு அதிலே பெருவாரியான மக்கள் நம்முடைய இஸ்லாமிய மக்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் 10 பேர், 12 பேர், 4 பேர், 8 பேர் இப்படி என்று அப்படியே ஒரு இரவிலே மண்ணோடு மண் புதைந்து போன அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே உள்ள முருகத்தான் செய்கிறது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த நாட்டத்தை, இந்த இழப்பை நாம் ஏற்றுதான் ஆக வேண்டும். வானத்துக்கு பூமி முகத்திலே பிறந்துவிட்டோம் என்பதற்காக நாம் இந்த உலகத்திலிருந்து எதையுமே எடுத்துச் செல்வதில்லை, எதையுமே நம்மோடு கொண்டு போகிறதும் இல்லை. நாம் கொண்டு போகக்கூடிய ஒரே விஷயம் நாம் செய்த நல்ல அமல்கள், நம்முடைய தீய அமல்கள். இந்த இரண்டும் தான் நம்மோடு வறுமை தவிர வேறு எந்த ஒன்றுமே நம்மோடு வருவதில்லை. அப்போ இந்த உலகத்தில் நாம் இந்த சொத்து சுகங்களெல்லாம் போட்டி போட்டு இறைவன் விதித்த விதிகளை மீறி சம்பாதித்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. கோடான கோடி சொத்துக்கு அதிபதியாக இருந்தவன் பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தரமட்டமாக போன வரலாறை பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது மறுமையை மட்டுமே நாம் குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு சம்பாத்தியம் தேவைதான், நமக்கு இந்த உலகத்தில் வீடு தேவைதான், மனைவி மக்கள் தேவைதான், எல்லாம் தேவைதான். ஆனால் எத்தனை தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை மார்க்கம் எந்த வரம்புக்குட்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்கிறதோ அதற்குட்பட்டு தான் நாம் வாழ வேண்டும். அதற்குட்பட்டு வாழ்கின்ற பொழுதுதான் மறுமையிலே வெற்றியடைய முடியும். தவறான முறையிலே சம்பாதித்து எவ்வளவுதான் நாம் வைத்திருந்தாலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோமே, அதுக்காண்டி அவங்கள நான் அப்படி தவறான செய்தி சொல்லலை. அந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த நியதி, அந்த செய்தி நமக்கு சொல்கிறது, நீ என்னதான் எப்படி சம்பாதிச்சாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிற. அப்போ இறைவனை மட்டுமே நீ நம்பி வாழணுங்கிற செய்தியை இந்த உண்மை நிகழ்வு நமக்கு காட்டுகின்றன. ஆகவே அல்லாஹ்வின் அன்பான நல்லடியார்களே, உலகத்தில் நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நிரந்தரமில்லாத வாழ்க்கை. யாருக்கு எப்போ என்னடு நடக்குது யாருக்கும் தெரியாது. நைட்டில் தூங்கணும்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? நம்முடைய வீட்டோடையே எல்லாரும் போய் நினச்சி பார்த்துருப்பாங்களா? தெரியவே இல்லை. நீ எத்தனையோ பாடிகள் பூமிக்கடியிலே புதைந்து கிடக்கின்றன, தோண்ட வந்து கொண்டிருக்கிறது. மித்த பாடிகளெல்லாம் எங்கே இருக்கிறது தெரியாமல் பெரும் பெரும் பாறாங்கற்கள் எப்படி தான் வந்து சுப்ஹானல்லாஹ் நினச்சி பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. நினச்சி பார்த்துல அப்படியே புல்லரிக்குது. அவ்வளோ பெரிய பாறாங்கல் 2 டன்னு 4 டன்னு 10 டன்னு கல்லெல்லாம் எப்படி உருண்டு வந்துச்சு? யாருக்கு வேலை? இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் நாடினால் ஒரு நொடி பொழுது இந்த உலகத்தில் நான் ஜீவிக்க முடியாது. அப்போ இறைவனை மட்டுமே நாம் நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும்.
எந்த ஒரு 5 காசு சம்பாதிப்பாக இருந்தாலும் இறைவன் தந்திருக்குன்னு ஹலால வாணியில் சம்பாதிக்கணும். ஹலாலை மட்டும்தான் நம்ம தேடணுமே தவிர ஹராமுக்கு ஒருபோதும் போய்விடக்கூடாது என்கின்ற அந்த செய்தியை நாம் மனதில் வைத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இறந்து போன அந்த குடும்பங்களுக்காக தொழுகை முடித்தோன்னு நினச்சிங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க. யா அல்லாஹ், அவர்கள் யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பிள்ளைகளை விட்டு போனவர்களும் அல்லது பிள்ளைகள் இல்லாமல் தந்தை இறந்தவர்களும் யாரெல்லாம் இழப்புகளுக்கு சந்தித்திருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் மறுவாழ்வுக்குண்டான வாழ்க்கையை நீ ஏற்படுத்தி கூடியா அல்லாஹ் என்று அவர்களுக்காக மன உரி 2 நிமிடம் துவா செய்துவிட்டு போகுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.